அமெரிக்கா ஈரான் மீது வானிலை சார்ந்த போர் இந்த வார்த்தைகளுக்குள்ள ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாதான், 40 ஆண்டுகளாக இருக்கான். இப்படி ஒரு அட்டாக்கை ஈரான் மேலே நடத்தியிருக்காங்க? ஈரான் ஏன் அதற்கு சர்வதேச சமூகத்தை நாடவே இல்லை அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதற்கான பதில், நெதன்யாகுவுக்கு கேன்சராமே அப்படிங்கிற கேள்விகள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இன்னொரு புறம் பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடக்க போகுதான். அதில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி போயிருக்காராம்ல அப்படிங்கிற கேள்வி. நிஜமாகவே போயிருக்கார், ஆனால் போய் யாரை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில். அப்போது இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நடக்கலையா? அப்புறம் எதுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு போனார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை தன்னுடைய இடம் தான் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல் எல்லாத்தையுமே முடக்கிறாங்க. 2 பூட்டு பூட்டப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில். ஒன்று அமெரிக்காவால், இன்னொன்று ஈரானால். இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா சார்ந்து வரக்கூடிய கப்பல்கள் 2 கப்பல்களை கைப்பற்றியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அமெரிக்காவினுடைய ஹெக்தேத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், எங்களுடைய சென்காம் படை அப்படிங்கிறது பிடிச்சிருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாமே சின்ன சின்ன படகுகள் தான், ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத படகுகள் அப்படின்னு சொல்கிறார். பட் ஈரான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாமே ஆயில் டேங்கர்கள் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பல். ஸோ இதுதான் ரொம்ப 2 பேருக்கு இடையில் வித்தியாசம். காலி டப்பா ஒருத்தன் கையில் வச்சுருக்கான், நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய எரிபொருளோடு ஒருத்தன் கையில் வச்சுருக்கான்னா, ஈரான் கிட்ட சிக்கி இருக்கிறது நிரப்பப்பட்ட எரிபொருள் இருக்கக்கூடிய அந்த டப்பா. பாகிஸ்தானுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி போயிருக்காரு. இவர் அங்கே எதற்காக போயிருக்காரு, யாரை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அமெரிக்கா சைட்லேருந்து அப்போ பாகிஸ்தானுக்கு 2 பேர் வந்திருக்காங்களாமே, அவங்க யார் அப்படிங்கிற கேள்வி. அது ட்ரம்ப்பினுடைய ஃப்ரெண்டு விட்காஃபும் ட்ரம்ப்பினுடைய மருமகன் குஷ்னர் மட்டும்தான் 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஜேடி வான்ஸ் இந்த பீஸ் டாக் நிகழ்ச்சியில் பங்கு பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜேடி வான்ஸ் அமெரிக்காவில் இருந்து பாகிஸ்தானுக்கு வரலைங்கிறது கூடுதல் தகவல். இப்போது பாகிஸ்தானுக்கு வந்திருக்கக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் யாரோட பேச போகிறாரு அப்படின்னு கேட்டால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தூதர்கள்ட்ட தான் பேச போகிறாரு. விட்காஃப் கிட்டையோ குஷ்னர்கிட்டையோ அவர் பேச போகிறதில்ல. சரி, அப்புறத்துக்கு இங்கே வர்றாரு அப்படின்னு கேட்டால், முனீர் அவர்கள் டைரெக்டாக ஈரானுக்கு போயிருந்தாங்க. அப்போ சில விஷயங்களை, அமெரிக்கா சார்ந்த விஷயங்களை முனீர் அவர்கள் முன் வச்சாங்க. அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அந்த முன்னேற்றங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் பாகிஸ்தானுக்கு வராரு. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக ஈரானில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் பாகிஸ்தானுக்கு சில அப்டேட்டுகளை கொடுக்கறதுக்காக வரார். ஈரானும் அமெரிக்காவும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பேச போகிறதில்ல. அதுதான் இதில் பியூட்டி. யாரோட ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி உட்காந்து பேச போகிறாருன்னா, பாகிஸ்தானுடைய தூதுக்குழுவோடு முடிச்சுட்டு போயிடுவார். வாகிதி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசியில் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போர் மட்டும்தான் நிரந்தர தீர்வை தவிர இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மூலிமா எதையும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறத ஈரான் நம்புகிறாங்க. ஈரானுடைய ஐஆர்ஜிசி நம்புது. அப்போது இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மஸ்கட்டுக்கும் மாஸ்கோவுக்கும் போகிறார். மஸ்கட்டுங்கிறது ஓமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மாஸ்கோங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த 2 இடங்களுக்கும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அடுத்தடுத்து பயணங்களை நோக்கி போகிறார். ஸோ பாகிஸ்தானுக்கு சும்மா ஒரு ட்ரையலுக்கான ஒரு டூர் மட்டும்தான் அவர் ஈடுபட்டிருக்காருங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். சல்மான் அவர்களுடைய, சவுதி அரேபியாவினுடைய சல்மான் இருக்கார்ல இளவரசர், அவருடைய மிக முக்கியமான முதன்மை ஆலோசகர் அன்வர் கர்வாஸ் அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு.
போட்டு போட்டு அடின்னு அடிச்சுப்புட்டு கடைசியில் வந்து நம்பிக்கையை பற்றி பேசுகிறது, சமாதானத்தை பற்றி பேசுகிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு ஈரானை பார்த்து கேட்குறாரு. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீதான நம்பிக்கையை இழந்துருச்சு. இது சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல காலங்கள் ஆகும். 2800 ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மூலிமா எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணீங்க. 2800 ஏவுகணைகளை எங்கள் மேலே ஏவிவிட்டு இப்போ வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு UAE கேட்குறாங்க. இதே கேள்வி ஈரானுக்கு இருக்கும்ல. அமெரிக்கா இப்போ பீஸ்டாக்குக்காக பேச வராங்க, இஸ்ரேல் வந்து பீஸ்டாக்குக்காக பேச வராங்க. எந்த நம்பிக்கையில் உங்க கூட வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நான் சரின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஈரானும் கேட்பாங்கல்ல. அப்போது ஈரான் அப்படி கேட்டாங்கன்னா பீஸ்டாக் நடக்குமா? நடந்து போச்சு, நடக்காது ஆட்டோவில் போச்சுங்கிற கதையாக நம்ம பீஸ்டாக்குக்கு சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு இப்போது UAE சைடில் இருந்து யாராவது ஓகே சொல்லுவாங்களான்னு ஈரான் எதிர்பார்க்குறாங்க. மிடில் ஈஸ்டில் இருந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் வெளியேற்ற வரைக்கும் இந்த போர் நடக்குங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறதுல மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கத்தாரு, குவைத்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியும் விவாதிக்க போகிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய மேட்டரை ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பேசி முடிச்சிட முடியாது. ஈரானில் இருக்கக்கூடிய உர்மியா அப்படின்னு ஒரு ஏரி முற்றிலுமாக வறண்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். ஈரானில் மழையே பெய்யக்கூடாது அப்படின்னு இவங்க நடத்தக்கூடிய வானிலை தொடர்பான போர் அப்படிங்கிறது 40 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானை வத்த வச்சிடணும், ஈரானை இயற்கையாகவே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு ஈரானுடைய நீர்வளத்துறை நிபுணர் ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இதை மற்றவங்களாம் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மெம்ரி அப்படின்னு ஒரு டிவிக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா, ஈரானுக்கு வருதில்ல மேகங்கள், அந்த மேகங்களை அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து திசை திருப்பி விட்டுறாங்க. இதனால் ஈரானுக்குள்ள மேகங்கள் வருவதே தடுத்து நிறுத்தப்படுது. நாங்கள் இவ்வளவு மலைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கோம், சமவெளிகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கோம், பாலைவனங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கோம். அப்போது 3 முக்கோண திசையில் இருந்து எங்களுக்கான இயற்கை அரண் கிடச்சிருக்கு. அப்போது பொதுவாகவே மவுண்டைன் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் மழை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எங்களுக்கு அதிகமான அளவில் மழை பொழிவு இருக்கணும். 40 ஆண்டுகளாக எங்களிடம் வரக்கூடிய மேகங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பி வறண்ட தேசமாக ஈரானை மாற்றுறதுக்கு எல்லா வேலையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுருக்காங்க. இது இயற்கைக்கு அவங்க செஞ்சுருக்கக்கூடிய பெரிய துரோகம், ஈரானுக்கு செய்திருக்கக்கூடிய பெரிய துரோகம் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க. இது இயல்பான நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிடையாது. இது வந்து அமெரிக்காவினுடைய சதி வஞ்சகத்தில் வந்து ஈரானை வீழ்த்த வைக்கணும், ஈரானுக்கு தண்ணியே கிடச்சிடக்கூடாதுங்கிறதுல இவங்கள்லாம் திட்டவட்டமாக இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படுறார். அமெரிக்காவினுடைய ஹெக்டேத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சிரிப்பலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதாவது அமெரிக்காவினுடைய அந்த போர் படை இருக்குல்ல, மிலிட்ரி படை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுமே சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற, அமைதியை நிலைநாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அமெரிக்க போர் படைக்கு தான் கொடுக்கணும், அமெரிக்க மிலிட்ரிக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை கேட்டவொன்னே 50 பேருக்கும் சிரிப்பு வந்திருக்கும், எனக்கும் சிரிப்பு வந்துச்சு. இருந்தாலும் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஹெக்டேத் மீதான பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், நோபல் பரிசு மீதான கண்ணியத்தை அவர் குறைத்து விட்டாரா அப்படிங்கிறது தொடர்பான கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். அமெரிக்காவினுடைய ஹெக்டேத் வந்து அது மட்டும் சொல்லி முடிக்கல, அதோட கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நம்மை விட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அதிகமாக பயன்படுத்துறது ஐரோப்பா தான். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐரோப்பா நேரடியாக போய் ஒரு போட் அனுப்பிச்சு எங்களுடைய பாதுகாப்பெல்லாம் மீறி அங்கே போய் ஈரானில் போய் வந்து எண்ணெயை வாங்கிட்டு வரட்டும், தைரியம் இருந்தால் அதை செய்யட்டும். அவங்களுக்கு தானே தேவை, எங்களுக்கு தேவையில்லைல்ல. அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், எங்களை தாண்டி நீங்கள் போய் வந்து அங்கேருந்து ஒரு ஆயில் கப்பரை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு யூரோப்புக்கு சவால் விட்டுருக்காங்க. ஈரான் மேலே நடத்தப்படக்கூடிய போர் மாதிரி இது தெரியல. நான் கூப்பிட்டு போருக்கு நீ வரல அப்படின்னு சொல்லி நாட்டோ நாடுகளுக்கு எதிராக இப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய போர் மாதிரி தான் தெரியுது. ஏன் ஈரானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டை, அந்த நாட்டினுடைய பிரதமரை இப்போது மல்லுக்கட்டை வச்சுருக்காங்க. ஸ்பெயினை நாட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பிலேருந்தே வெளியேற்றணும் அப்படின்னு ட்ரம்ப் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி நியாயமானது நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தான் விலகணும். அந்த டீமையே உடைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சரிவல்ல. ஒரு நாளைக்கு 140 கப்பல் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகுமா? கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஒரு ஈரானிய கப்பல் +4
அதர்ஸ் கண்ட்ரீஸ் கப்பல் 5 கப்பல் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அப்போது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுத்து நிற்பாட்டி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த ஆயிலை தடுத்து நிப்பாட்டக்கூடிய எல்லா வேலையுமே அமெரிக்கா செய்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நாடும் வாய் திறக்காமல் இருக்கிறது தான் அமெரிக்கா மீதான பயத்துக்கு காரணம். அந்த பயம்தான் உலகத்தில் அமெரிக்காவை இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு நாடுன்னு சொல்ல வைக்கிது. அந்த பயத்தை களைஞ்சிட்டு சைனா மாதிரி எல்லா நாடுகளையும் எதிர்த்து பேசினாங்கன்னா அமெரிக்கா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. H1B விசா இது தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ அமெரிக்காவில் புதிதாக ட்ரம்பினுடைய உதவியாளர் மசோதாவாக தாக்கல் பண்ணியிருக்கார். 3 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கப்படுது அப்படிங்கிறது தான் கூடுதலான தகவல். அப்போது நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னா அமெரிக்காவில் ஏகப்பட்ட சிக்கல்களை இந்த H1B விசா மூலிமா எதிர்கொள்வீங்க. அதாவது 65,000 பேருக்கு கொடுக்குறத இப்போ 1/3 மட்டும்தான் கொடுக்குறாங்களாம். 25,000 பேருக்கு மட்டும்தான் இந்த H1B விசா அப்படிங்கிறது கொடுக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா விலக்குகள், வரி விலக்குகள் ரத்து செய்யப்படுது. ஊதியத்தை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் இனிமேல் H1B விசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கம்பெனி சைடில் இருந்து ஊழியர்களுக்கும் சம்பளம் கிடைக்கணும், அந்த ஊழியர்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்தாகணும். அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டுக்கும் அந்த கம்பெனி வரி கொடுத்தாகணும். அப்போது ஒரு அமெரிக்கன் கம்பெனி எந்த நாட்டில் இருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த நபருக்கும் அதிக சம்பளம் கொடுக்கணும், அமெரிக்காவுக்கும் அதிக சம்பளம் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி குலுக்கல் முறை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் குறைந்தபட்ச ஊதிய அப்படிங்கிறதே $2 லட்சம் அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகிறாங்களாம். இந்த அளவிற்கு H1B விசா மீதான கெடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் டைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. புரோஸ்டேட் கேன்சர் இது தொடர்பாக ஃபாக்ஸ் நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது என்னென்னா, நெதன்யாகுவுக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஆரம்ப கட்டத்திலேயே இது கண்டறியப்பட்டது, அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா, அவரை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு ஈரான் மாதிரியான கண்ட்ரிஸ் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான சிக்கல்கள்லேருந்துலாம் ரொம்ப அசால்ட்டாக வெளியில் இன்றைக்கி இஸ்ரேலை பயங்கரமாக வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. தவிர கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற அவருடைய பெரிய கனவோடு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அப்படிப்பட்டவர் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த புற்றுநோய்க்கான சிகிச்சை மருந்து அவருக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெறலை. எது எப்படியோ அவர் சிகிச்சை பெற்று புற்றுநோய் சிகிச்சையில் இருந்து இப்போ மீண்டு வந்துட்டார், புற்றுநோய் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்திலேருந்து மீண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான மருந்துகளை ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ் தயாரிச்சிருக்காங்க. இலவசமாக கொடுத்தாங்கன்னா அவங்களும் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கெட்டவங்களே வாழ்கிறாங்க, நல்லவங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போனால் என்ன இப்போது, இல்லையா? என் கையெழுத்து, என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் ₹1000 மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.